அன்பர்களே, நண்பர்களே, இது அங்காள பரமேஸ்வரி ஆலயம். சென்னையில் உள்ள கிரகம்பாக்கம் அந்த ஊரில் தான் இருக்குது. வருஷா வருஷம் இந்த கோவிலில் மாசி திருவிழா நடக்கும், மயான கொள்ளை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உற்சவர் அங்காள பரமேஸ்வரி, வெங்கல உலோகத்தினாலானது. இந்த உற்சவர் அங்காள பரமேஸ்வரியை கோவிலில் ஆகம விதிகளோடு வைப்பதற்காக, அதாவது பிரதிஷ்டை செய்வதற்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு, அதாவது கண் திறப்பாங்களாம். கண் திறந்ததுக்கப்புறம் அந்த அம்மனுக்கு பிடித்த அந்த அபிஷேகங்கள், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும், பாடல்கள் எல்லாத்தையும் பாடி, அதுக்கப்புறம் அந்த அம்மனை மயானத்துக்கு எடுத்துகிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து இந்த கோவிலில் வைக்கிற அந்த விழா தான் இப்போ நடக்க போகுது. எனக்கு இது வரைக்கும் தெரியாது, ஒரு அம்மனை எப்படி கண் திறந்து, உலோகத்தினாலான அம்மனை கண் திறந்து எப்படி பிரதிஷ்டை செய்வாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் நான் பொறுமையாக இதை பதிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் தயவு கூர்ந்து பொறுமையாக இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். नमः कवर्तिने च नमः कुलते च नमः नमो गोष्ठ्याय च नमः नद्याय च नमः नमः तल्भ्याय च नमः केग्याय च नमः नमः काट्याय च नमः खड्गवरिष्ठाय च नमः नमो हृदयाय च नमः निवेद्याय च नमः नमः पागुं सव्याय च नमः रजस्याय च नमः नमः शुष्याय च नमः हरिद्याय च नमः नमो लोभ्याय च नमः उलभ्याय च नमः नमो ऊर्ध्याय च नमः सोम्याय च नमः नमो पर्ण्याय च नमः पर्णसद्याय च नमः नमो पकुर्माणाय च नमः अभिघ्नदे च नमः नमः आकीददे च नमः प्रकीददे च नमः नमो वो नमः ये अन्ये विविष्ट्यं दीपात्रे युवदोजाने शेषागुं सहस्रयोजने वतन्वानि जन्मसि महादेवादिभ्यो नमः ये पदाम्पतिरक्षाहिरप्रदायोतः शेषागुं सहस्रयोजने वतन्वानि जन्मसि महादेवादिभ्यो नमः ये तीर्थानि प्रचरन्ति श्रद्धावन्तो शङ्गिनः शेषागुं सहस्रयोजने वतन्वानि जन्मसि महादेवादिभ्यो नमः ये हेतावन्तस्य भूयागुं सत्सल्भो रुद्रावितस्थिरे शेषागुं सहस्रयोजने वतन्वानि जन्मसि महादेवादिभ्यो உற்சவர் அங்காள பரமேஸ்வரியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அம்மனுக்கு இன்னும் கண் திறக்கப்படவில்லை. அது மறுநாள் காலையில் தான் கண் திறப்பாங்க. அதுக்கு முன்னாடி யாகம் வளர்த்து ஆகம விதிகள் எப்படி அம்மனுக்கு பிடித்த ராகங்களில் எல்லாம் பாடல் எல்லாம் பாடி யாகம் வளர்த்து எல்லா அபிஷேக ஆராதனையும் செய்து கண் திறப்பார்கள். பார்க்கலாம். இப்போது ஒரு அருமையான வைபவம் நடக்கப் போகிறது. யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனோடு ஐயர் அவர்கள் நாதஸ்வரம் வாசிப்பவரையும் தவுள் வாசிப்பவரையும் சில ராகங்கள் சொல்லி, நாதஸ்வரத்துக்கு ராகம் சொல்லி, தவுள் வாசிப்பவருக்கு தாளமும் சில தாளங்கள் சொல்லி அதை வாசிக்க சொல்கிறார். அருமையாக இருக்கிறது. நிறைய ராகங்கள் சொன்னார். ஆனால் நான் ஒரு சிலது தான் இதில் பதிவு பண்ணி போட்டிருக்கேன். அதை பாருங்க. राहं षण्मुख प्रिया ममदारया
சார்பகா அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய அம்பாளுக்கு பிடித்தமான ராகம் கல்யாணி. சார்பகா போன்ற இலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய தாளம் ஆதி தாளம். தேவதேவசார்பகா பகவிலாண்டகோடி பிரம்மாண்டஸ்ய மகுடி மபதாரய. Oh
இன்றைய தினம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகவாஜனம், கடஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய ஆகம கிரியைகள் அனைத்தும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று அதில் மங்கள பூர்ணாவதி என்று சொல்லக்கூடிய வைபவம் நடைபெற்று மங்கள வாத்தியத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த முதல்கால வேள்வியானது அனைத்து ராகத்தாளத்துடன் சிறப்பான அமைந்தது என்பதை எல்லோரும் உணர்ந்தோம். செய்ய வேண்டிய யாகம் நல்லபடியாக முடிந்தது. அம்பாளுடைய ஆசியுடன் அந்த நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த பிரசாதம் எல்லோரும் வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அம்மனுடைய அருளை பெறுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாளைய தினம் அம்மனுடைய கண் திறப்பு விழா நடைபெற இருக்கிறது. அப்படியே அம்மனை கோவிலுக்குள் பிரதிஷ்டை செய்யும் அந்த வைபவமும் நாளை நடைபெற இருக்கிறது. இப்போது நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, அந்த அம்பாளை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வெண்கல சிலையில் செஞ்சது அது அமையிறதுங்கிறது ஒன்று இருக்குது. ரொம்ப நல்லா அம்மன் அமைஞ்சிருக்கு. நான் அந்த க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறம் அடுத்த ஷாட்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதாவது அம்பாள் கண் திறக்கப்பட்டு கோவில் உள்ளே வைக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் வழக்கமாக இந்த மாசி மாதம் நடக்கக்கூடிய மயான கொள்ளை அந்த திருவிழா நடக்கும். அந்த மயான கொள்ளைக்கு இந்த வருஷம் மயானத்திலிருந்து வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. சொன்னது போலவே மறுநாள் காலை அந்த அம்மன் வெண்கல சிலைக்கு கண் திறப்பு விழா நடைபெற இருக்கிறது. அதாவது ராத்திரி அந்த யாகம் நடந்து அதே இடத்துலையே அம்மன் சிலை அப்படியே இருக்குது. இரவு பூரா மூடி வச்சுருந்தாங்க. இப்போது காலை ஆனதுக்கப்புறம் அதே மாதிரியே யாகம் வளர்த்து ஆகம விதிப்படி கண் திறந்து சாமியே உள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அம்மனுக்கு கண் திறப்பு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஐயர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு.
சுகந்தம் புத்தவர்த்தனம் திருவாரகுந்தராருஷ்யம் கந்தத்வாரா सर्वमंगल मांगल्ये हरे हरवात्तहारहे शरण्ये त्र्यंबके गौरी नारायण नमस्ते ऐश्वर्येन्द्रिय அன்பர்களே, நான் சொன்ன மாதிரி அழகான முகம் அம்மனுக்கு அமைஞ்சிருக்கு. அதை நீங்களே பார்க்கலாம். வாசனாதி திரவியங்களில் அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சதை பார்த்தீங்க. இப்போது அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்டு சாத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அம்மனை நீங்களே பார்க்கலாம். ரொம்ப அருள் பாலிக்கக்கூடிய அம்மன். அவ்வளோ அழகான ஒரு முகம். द्वारा परमेश्वर सकल विशेषण विशिष्टायां अस्यायां वर्तमानायां सर्वे जनानां भक्तजनानां ग्रामादीनां नगरवासीनां अन्योन्य सखावर्गाणां महा अंगाल परमेश्वरी अंबिके नमो नामावली पूजा मध्य करस्य वामायै नमः ज्येष्ठायै नमः रौद्री नमः ओंगाण्यै नमः पूर्वेशबलानि काश्मीरबलानि नारंगीबलानि बीजाबलानि नालिहिर अष्टद्रव्य महानैवेद्यं समर्पयामि आजमनियं समर्पयामि योबां पुष्पं मेधा पूजावान् पुष्पान् भवति चन्द्रमा वा पुष्पं पुष्पवान् पूजावान् पुष्पान् भवति एवं मेधां योबा आयलनं मेधा आयलतवान् भवति अंगाल परमेश्वरभ्यः नमो नमः समस्त वेदपुष्पं मन्त्रपुष्प यन्त्रपुष्पं स्वर्णपुष्पं समर्पयामि ओम सर्व गड्डिमासिपा सर्वमंगल मांगल्यं शिवे सर्वार्थसाधिके
உற்சவர் அங்காள பரமேஸ்வரி அவரை பிரதிஷ்டை செய்யும் அந்த வைபவம் இனிதே நடந்தேறியது. அந்த ஆரத்தியை எல்லோருக்கும் காண்பிக்கிறார்கள். அதில் பங்கு பெற்று மந்திரங்கள் ஊதிய அந்த ஐயருக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதை செய்கிறாங்க. அங்காள பரமேஸ்வரி நான் சொன்னது போல் க்ளோஸ்அப் காட்சியில் உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளவு திவ்யமான முகம். அன்பர்களே, இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் கிடைச்சதுனால இந்த பதிவு நான் இடையில போட்டிருக்கேன். அதாவது அங்காள பரமேஸ்வரி கோயிலினுடைய மூலவருடைய உற்சவர், அந்த உற்சவர் அந்த அங்காள பரமேஸ்வரியை எப்படி யாகமெல்லாம் நடத்தி பாட்டெல்லாம் பாடி தாளமெல்லாம் இசைத்து எப்படி அங்காள பரமேஸ்வரியை கண் திறந்து கோயிலுக்குள்ளே வைக்கிறாங்கிற அந்த பதிவு எனக்கு கிடைச்சது ரொம்ப அபூர்வம். அதனால் அந்த பதிவு உங்களுக்கும் கிடைக்கட்டும், நீங்களும் பார்த்து மகிழணுங்கிறதுக்காக இதை நான் போட்டேன். அடுத்த பதிவில் வழக்கமாக ஒரு சித்தருடைய ஜீவசமாதியோட நம்ம பதிவு தொடரும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.